நானுமே எல்லாரும் மாதிரி தான் சஞ்சு சாம்சன் வந்து நாட் அவுட் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த டாப் ஆங்கிள் வியூல இருந்து பார்த்து அந்த ஸ்பேஸ் இருக்குன்றத காட்டி இருந்தாங்கன்னா யாரும் பெருசா இதுக்கு இவ்வளவு டிபேட்டே பண்ணிருக்க போறது இல்ல. கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்களா, அப்ப வந்து போட்டு காட்டியிருக்காங்க டாப் வியூல. நான் அதை அட்டாச் பண்றேன். அதுல கிளியரான கேப் இருக்கு டோஸ்க்கும் அந்த குஷனுக்கும்னு தெரியுது. சப்போஸ் வந்து அந்த டோ பட்டு இருக்கு, அது வந்து 6 அப்படின்னா மேட்சோட ரிசல்ட்டே மாறி இருக்கலாம். கேஆர் வர்சஸ் ஆர்சிபி மேட்ச்ல அந்த நோ பாலுக்கு பெரிய டிபேட் நடந்தது. கரெக்டா தப்பா திருப்பி ரிவ்யூ போகணுமா வேணாமா அப்படின்னு. ஆக்சுவலி அது நோ பால் தான் அப்படின்னு கன்க்ளூசிவா கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. அப்புறம் அது ஃபேன்ஸ் அண்ட் பிளேயர்ஸ் வந்து கன்வின்ஸ் ஆகிற அளவுக்கு அப்பவே 2-3 வாட்டி செக் பண்ணி டெசிஷன் கொடுக்கலாம். மேபி இன்னைக்கு ஆர்சிபி ஃபேவரா போயிருந்தது, அவங்க இன்னைக்கு ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல பிளே ஆஃப் சான்சஸ் இன்னும் ஹையா இருந்திருக்கும். இது ஆர்ஆருக்கு போயிருந்ததுன்னா டிசியோட பிளே ஆஃப் சான்சஸ் டவுன் ஆயிருக்கும். எந்த டீம் பிளே ஆஃப்க்கு வராங்க வரமாட்டாங்கன்ற காம்பினேஷனே சேஞ்ச் ஆகுற அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்றது இந்த மாதிரி டிசிஷன்ங்கிறதுனால இன்னும் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லா 2-3 ஆங்கிள் பார்த்து அதுக்கப்புறமா ஒரு டெசிஷனுக்கு வரலாம் அப்படின்னு